ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரெட் டோஸ்ட் பண்ணது 2 ஸ்லைஸ் பாப்பா சாப்பிட்டா. புளிக்குழம்புல முழு கத்திரிக்காய் போடணும்னு ஆசைப்படுவேன், மறந்துடுவேன். இன்னைக்கு ஞாபகமாக முழு கத்திரிக்காய் சேர்த்துட்டேன். வீடியோக்காக தான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு எக்கு தான். ஒரு எக்கில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து தேவைப்பட்ட ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து சூடாக இருந்ததும் ப்ரெட்டை வச்சிடலாம். அதில் இந்த எக் பீட் பண்ணதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா எக்கில் டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 2 பக்கமும் டோஸ்ட் ஆனதும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ எம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெய் சூடாக இருந்ததும் வெந்தயம் சீரகம் பொரிய விட்டு கருவேப்பிலையும் பொரிய விட்டு 10 பல்லு பூண்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். பூண்டு வதங்கினதும் பல்லாரி வெங்காயம் நிறையா சேர்த்து அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். 2 பழுத்த தக்காளியை சேர்த்து அதையும் 2 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி நல்லா வதங்க தேவையில்லை. முழு கத்திரிக்காய் கட் பண்ணதையும் வெண்டைக்காவையும் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயில் நிறையா சொத்தை இருக்குமோ என்னமோன்னு பயந்தேன், சுத்தமாக தான் இருந்தது. இதோட 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதும் புளித்தண்ணியும் சேர்த்து இப்போ தான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எங்கள் அம்மா புளிக்குழம்புல சேர்ப்பாங்க. நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது சாப்பிடும்போது பல்லில் கடிப்படும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கி சர்வ் பண்ணலாம். ஒர்க் இருக்குது, அதனால் ஹபி வரதுக்குள்ளே டைம் இருந்தால் கோஸ் பொரியல் செய்வேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.